நேம் கேட்டாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட பேர் நாங்கள் வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா மெரினா பீச் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் மெரினா பீச் கம்யூனிட்டி. ஆமாம் சூப்பர் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சிடலாம். ஆன் ரோடு ப்ராஜெக்ட். கண்டிப்பாக தாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நம்ம ஆர்ச்சி தெரியும் டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். இது வந்து எப்படின்னா நம்ம இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறலாம். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் உள்ள வீடு. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிற மாதிரி கிடையாது. சரௌண்டிங் காம்பவுண்ட் வாலை சுற்றி வீடு தான். ஒரு வீடு கூட கேப் இருக்காது, எம்டி இடம் இருக்காது, சுற்றி வீடு தான். அதுக்கு மத்தியில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே நான் எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கேன். இம்மிடியேட்டாக வீடு கட்டி நீங்கள் குடி வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த லே அவுட் உங்களுக்கு அமையும். இங்கே உள்ள கிளைண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்கன்னா பட்டா லேண்டா அப்படின்னு சிம்பிளாக கேட்குறாங்க, ஒரே கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, அடங்கல், ஏரிஸ்டர், எஃப்எம்பி இதெல்லாம் தாண்டி சிஎம்டிங்கிற ஒரு அப்ரூவலும் வாங்கி அதுக்கு மேலே ரேராங்கிற அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்கோம். சாமாங்க. ஸோ இது நான் சொல்லியே ஆகணும். ஸோ இங்கே பஸ் ஏறினீங்க அப்படின்னா சென்ட்ரல் வரையுமே நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்டர் கூட நான் மறந்தே போயிட்டு அது ஏறினீங்க அப்படின்னா வண்டலூர் கோரி கூட நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமே ஈஸி கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே சார், நீங்கள் ஒன்லி பிளாட் பண்ண செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? கண்டிப்பாக பதர், நான் வீடு தான். பிளாட்டுங்கிறது என்னோட மெயின் விஷயமே கிடையாது. என்னோட எல்லா லைவ்லையும் நான் சொல்கிறது தான், இதில் எனக்கு வீடு தான். இதில் நான் போட்டிருக்க ஆடு எல்லாமே வீடு 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 தான். ஓகே. ஸோ 10ல் ஒருத்தர் 2 பேர் லேண்டு கேட்பாங்க. ஓகே, நான் லேண்டு கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி நான் கொடுக்குறது வீடு 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 கான்செப்ட். சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தால் உங்களை வீட்டிலே பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டிட்டு ரிட்டன் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன். ஃப்ரீ சைட் விசிட் தான். ஜஸ்ட் வந்து லொக்கேஷன் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஃபஸ்ட் எல்லா இதுலேயும் நான் சொல்கிறது தான், என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வாங்க. ஸோ ஏன்னா இப்போ உள்ள கூகுள் லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னே தெரியல. அது ஒரு ரூட்டில் காட்டி ஒரு ரூட்டில் போய் டென்ஷன் ப்ரெஷர் ஆகிட்டு லைவுக்கே வராமல் போயிடுறாங்க. ஸோ அதான் இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். ரூட் கரெக்டாக தான் காட்டும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வாங்க. இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து என்னன்னு கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கோம். என்னதான் நாங்கள் இப்படி சொன்னாலுமே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நேரில் வந்தால் தான் இதோட ஃபீலை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. பீச்சை ஓட்டி ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆன் ரோட் மேலே சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இடத்தோட தனி வீடு ரேட் ரொம்ப கம்மியாக கட்டி தர்றாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தா இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எவ்வளவுக்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேறு என்ன மாதிரிலாம் ஆஃபர் தர்றாங்க, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் எடுத்து நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ பேர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலி சார் யார் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய பேர் அருண். எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் குரூப். பூந்தமல்லியில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 2 பிரான்ச் இருக்குது. எல்லாமே டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், சொல்லியிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி வி ஸ்கொயரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? நேம் கேட்டாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட பேர் நாங்கள் வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா மெரினா பீச் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். மெரினா பீச் கம்யூனிட்டி. ஆமாம் ஆமாம், சூப்பர். அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். என்ன இது புதுசாக மெரினா பீச் கம்யூனிட்டின்னு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இருக்கும். பீச் ஓரத்தில் ஒரு பீச் காத்தோட, ஆல்மோஸ்ட் ஒரு பீச்னா வந்து ஈசிஆர் ரோடு அந்த மாதிரி இல்லாமல் சிட்டிக்குள்ளே சிஎம்டிலே ஒரு பீச் ஹவுஸ் அப்படி மாதிரி கட்டுற மாதிரியும் கட்டலாம். இண்டிவிஜுவலாக பீச் ஹவுஸ்க்காக போக தேவையில்லை. இண்டிவிஜுவலாக நான் கட்டுற வீடு பீச் ஓரத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, எங்கே எக்ஸாக்ட் லொக்கேட்டாக இருக்குது? இது கரெக்டாக நம்ம திருவொற்றியூர் எண்ணூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. திருவொற்றியூர் எண்ணூரில் கரெக்டாக தாளான்குப்பம் பீச் ஸ்டாப், அந்த ஸ்டாப்பில் தான் கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சிடலாம். ஆன் ரோட் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக தாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நம்ம ஆர்ச்சி தெரியும் டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். ஸோ ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்போ நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ நம்ம சைட்டில் அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்க், கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட வீடு வந்தாவே இங்கே பார்க் வருங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளதும் சிஎம்டி லிமிட்னால நம்ம லேஅவுட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஷாப்ஸ்க்கும் இடம் கொடுத்துருக்கோம். சூப்பர். கண்டிப்பாக ஷாப்ஸ்க்கு இடம். கேட்டட் கம்யூனிட்டி மெயினாக. காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 7 அடி ஒரு பேருக்காகலாம் போடல, கருங்கல்லில் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 feet ஹைட் உள்ள ஒரு கருங்கல் காம்பவுண்ட் வால். ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட், சோலார் சிஸ்டத்தோட ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 30 feet பிளாக் ரோடு, 24 feet பிளாக் ரோடு, 40 feet பிளாக் ரோடு, இந்த 3 ரோடுமே உள்ள வரும் டோட்டலாகவே. ஸோ பிளாக் ரோடும் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறலாம். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் உள்ள வீடு. ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிற மாதிரி கிடையாது. சரௌண்டிங் காம்பவுண்ட் வாலை சுற்றி வீடு தான். ஒரு வீடு கூட கேப் இருக்காது, எம்டி இடம் இருக்காது, சுற்றி வீடு தான். அதுக்கு மத்தியில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே நான் எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கேன். இம்மிடியேட்டாக வீடு கட்டி நீங்கள் குடி வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த லே அவுட் உங்களுக்கு அமையும்.
அதாங்க ஸோ சாசன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஸோ 3 காம்பவுண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வீடு தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோடு. ஸோ அதை பார்க்கும்பொழுது இங்கே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். ஓகே சார், ஸோ எனக்கு தெரியும் எல்லா பொருளும் வாங்கி வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இருந்தாலும் சொல்லுறீங்களே என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக பிரதர், இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிரதர். சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே உள்ள கிளைண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன கேட்குறாங்கன்னா பட்டா லேண்டா அப்படின்னு சிம்பிளாக கேட்குறாங்க ஒரே கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, அடங்கல், ஏரிஸ்டர், எஃப்எம்பி இதெல்லாம் தாண்டி சிஎம்டிங்கிற ஒரு அப்ரூவலும் வாங்கி அதுக்கு மேலே ரேராங்கிற அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் வெரி 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 கிளியர். 1931 நம்மள்ட்ட டாக்குமெண்ட் இருக்குது. 1931. ஆமாம், கிட்டத்தட்ட 100 வருஷம். ஆமாம், 100 வருஷத்துக்கு ஆக போகுது. ஸோ டாக்குமெண்ட் வெரி 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 கிளியர், டைட்டில் கிளியர். எந்த பேங்க்கில் வேணாலும் லோன் போகலாம், ஸோ எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, அதாங்க. ஓகே சார், ஸோ பொதுவாக நம்ம வி ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அண்ட் வெஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இதுனா புதுசாக நார்த்து சென்னையில் அப்படின்னு இல்லை பிரதர். ஆக்சுவலாக நம்ம சவுத்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. வெஸ்ட்லேயும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ரீசெண்டாக கூட வீடியோலாம் நிறைய போட்டிருந்தீங்க. இப்போ 2 சைடும் பண்ணிட்டேன், பட் இந்த சைடும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நந்தியம்பாக்கத்துலேயே நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 8 years பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் அந்த திருவொற்றியூர் அந்த சரௌண்டிங்லேயே ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்போது எனக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிச்சு. ஸோ எப்படின்னா இப்போ நான் அந்த சைடு உள்ள மக்களுக்கு எனக்கு ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் இருக்காங்க தெரியும், இந்த சைடும் தெரியும். ஸோ இந்த சைடில் கிளைண்ட்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக திருவொற்றியூர் எண்ணூறுங்கிற லொக்கேஷன். இது கரெக்டாக சரிங்களா? இந்த எண்ணூர் லொக்கேஷன்லேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படின்னாலும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் நம்ம லேஅவுட்லேருந்து 1 கிலோமீட்டர் எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏறினா நம்ம நேராக சென்ட்ரல் வரைக்கும் போயிடலாம். சூப்பர். ஏன்னா எண்ணூருக்கு அடுத்து விம்கோ நகர், திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, அதுக்கடுத்து மின்ட் பிரிட்ஜ், பேஷன் பிரிட்ஜ், ஆல்மோஸ்ட் அடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிடலாம். அது இல்லாமல் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம லேஅவுட் வாசலே பஸ் ஸ்டாண்டு டுவர்ட்ஸ் நேராக சென்ட்ரல் வரைக்கும் இருக்குது பஸ். ஸோ பஸ்ஸுலேயும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் மெட்ரோ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் விம்கோ நகர் அப்படிங்கிற வரைக்கும் மெட்ரோ ரயில் ஆல்ரெடி போட்டாங்க. மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ரயில் டேரெக்டாக உங்களுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த சைட்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பாரிஸ்லையோ இல்லைனா ஒரு சென்ட்ரல் பக்கத்துலையோ இல்லை மவுண்ட் ரோட்லேயோ ஒர்க்குன்னா அங்கேருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வரமா இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப, ஏன்னா இது பீச் ஓரத்துலேயே ரோடு, இன்னும் டிராஃபிக் கிடையாது. ஸோ நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வரது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று மெயினாக கடல் ஓரத்தில் நான் வந்து ஒரு வீடு கட்டி இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப 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 சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை மெயினாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப் அர்பன் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தான், மெட்ரோ 3 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. சென்னைக்குள்ளே போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே நம்ம என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், எந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அந்த சைட்டில் நீங்கள் க்ரோத் எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இங்கேயுமே க்ரோத் எதிர்பார்க்கலாம். ஓகே சார், க்ரோத்துக்காக வேறு என்ன ரீசன்லாம் இருக்குது? வேறு ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்குது அந்த பக்கம்? அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து அவுட்டரிங் ரோடு இருக்கு இல்லையா, நம்ம வண்டலூர் அவுட்டரிங் ரோடு, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் அதை டச் பண்ணிடலாம். ஸோ அந்த அவுட்டரிங் ரோடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எண்ணூர் போர்ட் வரைக்கும் இப்போ போட்டுட்டு இருக்கு. மீஞ்சூர் வரைக்கும் போட்டாங்க, இப்போ எண்ணூர் போர்ட் வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அவுட்டரிங் ரோடு ஏறினோம்னா சிட்டிக்குள்ள எங்கேயுமே டிராஃபிக்கில் மாட்டாமல் பைபாஸ் ஏறினா நேராக வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிடலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் பொன்னேரி, மீஞ்சூர் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இந்த சரௌண்டிங் இப்போ அந்த எண்ணூர் போர்ட்டல் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி நிறைய ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் இருக்கு. இதே எண்ணூரில் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு ஒரு 800 மீட்டர் போனீங்கன்னா அசோக் லீலாண்ட் கம்பெனி இருக்கு. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியர்பை கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது மிஸ்டர் ஆந்திரா அந்த சைடு போகிறவங்க பர்சன் ஆந்திராவில் இருக்கவங்க நிறைய பேர் பர்சன் இந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த திருவொற்றியூர், எண்ணூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பக்கம் ஆக்சஸ் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெளில போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்கிற இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கடல் ஓரத்தில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த சைடுக்கு கரெக்டாக போகும். கண்டிப்பாக சாமாங்க. ஸோ இது நான் சொல்லியே ஆகணும். ஸோ இங்கே பஸ் ஏறினீங்க அப்படின்னா சென்ட்ரல் வரையுமே நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்டர் கூட நான் மறந்தே போயிட்டு அது ஏறினீங்க அப்படின்னா வண்டலூர் கோரி கூட நீங்கள் ஈஸியாக போய்க்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு 2 பக்கமே ஈஸி கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இங்கே உடனே வீடு கட்டி குடியேறாங்க இல்லையா, ஸோ அவங்க முக்கியமாக எதிர்பார்க்கறது இந்த ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? இது வந்து ஒரு ரெசிடென்ஷியலாக ஏரியா சொல்கிற மாதிரி வீட்டுக்கு மத்தியில் இருக்கிறதா, நம்ம ஒரு அவுட்டரில் இல்லை. ஸோ வீட்டுக்கு மத்தியில் அதுவும் ஆன் ரோடில் இருக்க ப்ராஜெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி மெயினில் இருக்கும்போது ஸ்கூலை பற்றி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு வீடு இருக்குது, எங்கேயோ ஒரு வீடு இருக்குங்கிற ஒரு இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்கூல் இங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும். இங்கே பொறுத்த வரைக்கும் நியர்பை ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே 4-5 சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே சரௌண்டிங் நிறையா இருக்குது. ஸோ
நமக்கு இந்த டவுட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அந்த கொஸ்டினே கஸ்டமர்ஸ்க்கு வரக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பசங்கள்லாம் இங்கே படிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கு. சரௌண்டிங் வீடுங்களே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஸ்கூலை பற்றி மென்ஷன் பண்ணி இந்த ஸ்கூல் இருக்குங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. நீங்கள் எப்போ வேணாலும் சைட்டுக்கு வந்தாலும் 4-5 ஸ்கூலையும் நான் கூட்டு போயே காட்டுறேன். சிபிஎஸ் ஸ்கூல் எதில் வேணாலும் சேர்க்கலாம். வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அதுக்கடுத்து சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, எந்த ஸ்கூலில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நியர்பை ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, காலேஜஸ் நிறையா இருக்குது. சூப்பர். ஓகே ஓகே சார். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ரேட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, சரௌண்ட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ சொல்லுங்க, பக்கத்து ரேட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் கொடுத்துருக்கீங்க பிரதர். இப்போ இந்த 800 சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்ஸே கிடையாது. ஆமாம், எனக்கு போட்டு யாரும் கிடையாது. என்னுடைய ஒரு லே அவுட் தான், அதை நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அது இல்லாமல் எனக்கு நியர்பை லே அவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விம்கோ நகரில் விஜின்னு சொல்லி இதுக்கு முந்தின 800க்கு முன்னாடி விம்கோ நகர் ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 per square feet ரேட். என்னங்க சொல்கிறீங்க? 8000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. விம்கோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு 8000 per square feet ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் இங்கே அமைஞ்சிருக்குது. ஸோ என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த சரௌண்டிங்கில் உள்ள மக்களை நம்பி தான் நான் அந்த லே அவுட் போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லி ஸோ ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான், யாருமே தராத ஒரு ரேட்டுன்னு சொல்லலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4500 rupees. ஓகே. 4500 தரேன். அதுக்கும் பாதி ரேட்டு தான் வரும் இது. சூப்பர். ஸோ 4500 per square feet ரேட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரௌண்டிங் நீங்கள் நெட்லேயே நிறைய விஜன் போட்டு பார்த்தா உங்களுக்கு விஜன் அந்த லே அவுட்டோட ரேட் எல்லாமே வந்துடும். ஸோ அதிலே செக் பண்ணிக்கலாம். போய் நம்ம நேரில் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்கே ஒரு 8000 rupees வாங்குறவங்க அங்கேருந்து ஒரு 3.5 kilometers ட்ராவல் பண்ணி வந்தால் வெறும் பீச் வியூலேயே 4500 per square feet ரேட்டுக்கே வாங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சாரி சார். ஸோ 4500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது இங்கே பிளாட் சைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரையும் இருக்குது? ஸோ பிளாட் அப்படின்னா எவ்வளோ வருது? மினிமம் 600 square feetலேருந்து போட்டிருக்கேன். சூப்பர். ஓகே. ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கன்னு நினைக்கிறவங்க கூட வாங்குறதுக்காக வாங்குற மாதிரி கண்டிப்பாக 600 square feetலேருந்து இருக்குது. 600 square feetலேருந்து 600, 800, 900, 1000, 1200 ஒரு கிரவுண்டு வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு பிளாட் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக எல்லா ஃபேஸிங்லையும் அவைலபிளாக இருக்குது. ரைட். ஓகே ஓகே. அதாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபேஸிங்கில் பிளாட் தேவைப்படுதோ அந்த ஃபேஸிங்கில் இப்போ வந்தீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆல்ரெடி புக்கிங்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ சார், நீங்கள் ஒன்லி பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? கண்டிப்பாக பதர், நான் வீடு தான். பிளாட்டுங்கிறது என்னோட மெயின் விஷயமே கிடையாது. என்னோட எல்லா லைவ்லையும் நான் சொல்கிறது தான், இதில் எனக்கு வீடு தான். இதில் நான் போட்டிருக்க ஆடு எல்லாமே வீடு 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 தான். ஓகே. ஸோ 10ல் ஒருத்தர் 2 பேர் லேண்டு கேட்பாங்க. ஓகே, நான் லேண்டு கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி நான் கொடுக்குறது வீடு 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 கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் வீடு தான், வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தான் என் பட்ஜெட். ஓகே ஓகே. அது பார்க்கும்போது ஒரு இடம்னா எவ்வளோ வரும், இல்லை வீடு கட்டி தர மாதிரினா எவ்வளோ வரும்? நான் இடத்த பற்றியே பேசலையே, நான் டேரெக்டாக வீடே பேசிடுறேன். எனக்கு வீடு 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 தான். என்னென்னா வீடோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டபுள் பெட்ரூம் பார்க்குறீங்க, டூப்ளெக்ஸ் மாடல், அதாவது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு மேலே 2 பெட்ரூம் வச்சு பால்கனி வச்சு, ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டபுள் பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 lakhs 2 BHK. 2 பெட்ரூம் வீடு 41 லட்சம் ரூபாயில லேண்டு வீடு ரெண்டும் சேர்த்து 41 lakhs பட்ஜெட்டில் பண்ணித்தரேன் இந்த ஏரியாவில். ஓகே ஓகே. திருவொற்றியூர் பக்கத்தில் 41 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு, அதுவும் 2 BHK நான் பண்ணித்தரேன். ஸோ அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் கீழே ஒரு வீடு மேலே ஒரு மாதிரிலாம் கிடையாது. இண்டிவிஜுவல் வீடு, இண்டிவிஜுவல் லேண்டு, இண்டிவிஜுவல் வீடு, 2 BHK 41 lakhs பட்ஜெட்டில் பண்ணித்தரேன். சூப்பர். ஓகே. ஸோ அதே 3 BHK கேட்குறாங்க அப்படின்னா 3 BHK 46 lakhs 46 லட்சத்தில் நான் பண்ணித்தரேன். 3 BHK லேண்டு வீடு எல்லாம் சேர்த்து 46 லட்சம். சிங்கிள் பெட்ரூம் வேணும்னு கேட்டாலும் பண்ணித்தரேன். அதோட பட்ஜெட் 39 lakhs 39 லட்சத்தில் சிங்கிள் பெட்ரூம் பண்ணித்தரேன். ஓகே. அதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் ஃபுல்லாக வீடாத காரணத்தினால வீடுதே கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் அப்ரோச் பண்ணுங்க, இடமே கொடுப்பாரு. பட் வீடுக்கு சார் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக இப்போ தான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இடமா வாங்க வந்தால் கூட இதை இந்த இடத்த பார்த்தோன்னா வீடு கட்டலான்னு பிளான் மாறிடுறாங்க. என்ன ரீசன்னா சுற்றி வீடுப்பா, ஆன் ரோடு, பஸ் ஸ்டாண்டு, அது இல்லாமல் வீடு கட்டினா பால்கனிலேருந்து பீச் ரெசார்ட் மாதிரி இருக்கும், கடலும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கும்போது ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லை, எனக்கு கிளைண்ட் வந்தால் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இடமா கேட்டு நல்லா இருக்குது, வீடா கூட கட்டலாம், வீடா என்ன அடுத்து அவங்க மைண்ட் செட்டு வீடு வீடுன்னு போறாங்க. ஸோ இடத்த வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தோணிடும் இங்கே வீடே கட்டிடலாம், குடி வந்துடலாம் அப்படிங்கிற ஃபீல் வரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்கள் கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரேன்? கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் உங்களை வீட்டிலே பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டிட்டு ரிட்டன் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன். ஃப்ரீ சைட் விசிட் தான். ஜஸ்ட் வந்து லொக்கேஷன் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஃபஸ்ட் எல்லா இதுலேயும் நான் சொல்கிறது தான், என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வாங்க. ஸோ ஏன்னா இப்போ உள்ள கூகுள் லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னே தெரியல, அது ஒரு ரூட்டில் காட்டி ஒரு ரூட்டில் போய் டென்ஷன் ப்ரெஷர் ஆகிட்டு ரைவுக்கே வராமல் போயிடுறாங்க. ஸோ அதான் இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான், ரூட் கரெக்டாக தான் காட்டும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய கேபில் வாங்க. பிக்கப் ட்ராப் ஃப்ரீ தான். வந்து ஜஸ்ட் வரும்போது நீங்கள் வண்டி ஓட்டாமல் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக வருவீங்க, சுற்றி பார்த்துட்டு வருவீங்க, சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வருவீங்க. சைட்டு வந்து உட்காருவீங்க, பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கும், உங்களை சுற்றி வீடுங்கள்லாம் பார்ப்பீங்க.
ரிட்டர்ன் போகும்போதும் சேஃப்டியாக வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது உங்களுடைய ஓன் கேபில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வந்துக்கலாம், அது நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னோட கேப் வாங்க, பிக்கப் ட்ராப் ரெண்டுமே நான் ஃப்ரீ பண்ணிப்பேன். சூப்பர். ஓகே ஓகே சார். ஸோ இது எல்லா பேருமே பண்ணுறது, எல்லா பேருமே கொடுக்குறது. ஓகே. ஸோ ஆனால் V2 அப்படி தனியாக ஸ்பெஷல் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஆஃபர் கொடுப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ என் பார்க்கக்கூடிய கிளியண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் தரீங்க? நான் கண்டிப்பாக அதே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபரே தரேன். என்னென்னா நீங்கள் நம்மள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, வீட்டோட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்குரிய வீட்டுக்குரிய 3 ஃபேஸ் EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவ்ட், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் GST, இது 5மே நான் ஃப்ரீ கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சில கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சேர்த்து வராதா, ஸ்கொயர் ஃபீட்லேயே சேர்த்து வராதான்னு கேட்குறாங்க. நீங்கள் நியர்பை உங்கள் வீடு இருக்குன்னா, வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி போய் அவங்க இன்ஜினியர் இருப்பார், எங்கே எவ்வளோங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, ஸோ இந்த EB போர்வெல்லாம் நீங்கள் சேர்த்தே பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, எல்லா இன்ஜினியர் சொல்லுவாங்க, இல்லைங்க இதை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் சேர்த்து சொல்ல முடியாது ஃபஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே இது 5மே மாறுபடும், ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே ஒரு ரேட் வருதுன்னா இன்னொரு இடத்துல கட்டும்போது அது வேற ஒரு ரேட் வரும். ஏன்னா போர் இங்கே ஒரு 100 அடி போடுறேன், அங்கே 200 அடி போகிற மாதிரி இருக்கும், அந்த 100 அடி டிஃப்ரெண்ட் வரும். EBக்கு இங்கே ஒரு அமௌண்ட் வரும், இன்னொரு இடத்துல போகும்போது அங்கே 2 எக்ஸ்ட்ரா போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பில்டிங் பிளான் பொருள் CMDக்கு எல்லாத்துக்கும் மாறுபடும். செப்டி டேங்க் ஒருத்தருக்கு 6000 லிட்டர் போடுறேன், ஒருத்தர் 8000 லிட்டர் கேட்குறாரு, ஒருத்தர் 12000 லிட்டர் கேட்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஓட காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 lakhsல வந்துடும். ஸோ 3.75லேருந்து 4 lakhs வரைக்கும் வரும். ஸோ இந்த அடிஷ்னல் சார்ஜஸை நான் ஃப்ரீ தரேன். சூப்பர். ஓகே ஓகே. அதாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இடத்தோட தனி வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் வரை நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து என்னன்னு கேளுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கோம். என்ன தான் நாங்கள் இப்படி சொன்னாலுமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் நேரில் வந்தால் தான் இதோட ஃபீலை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களிடம் பை பை. See you.